Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்க நம்புறேன். என்ன ப்ரோ இந்த டைமுக்குலாம் நீ vlog அப்லோட் பண்ணியிருப்பியே, என்ன vlogே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக vlogோட டைம் பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங் 11 o'clockன்றது எல்லாருமே ஸ்கூலுக்கு காலேஜ் போகிற டைமு, வேலைக்கெல்லாம் போவீங்க. ஸோ அதனால் அது ஈவினிங் ஒரு 5:30 இல்லை 5 o'clock நான் அப்லோட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கேன். அந்த எடிட்டிங் ப்ராசஸில் தான் இருக்கேன். சரி ஓகே, நான் ஒரு எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் சீரியஸ்லாகவே காண்டாகிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். என்னடா இன்னும் பிரச்சனையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே இருக்கிற டைமில் லியோ பாடல் நம்ம தளபதி மேல் பார்த்தீங்கன்னா புகார் அப்படின்றது ஒன்று வச்சுருக்காங்களாம். லியோ படத்தின் நாரடி தான் வரவா பாடல் போதைப் பொருள் பழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் இருப்பதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் RTI செல்வம் என்பவர் ஆன்லைன் மூலம் புகார் கொடுத்துருக்காராம். ஸோ ஆக்சுவலாக அது அஃபிஷியலாக நியூஸ் 7ல் போட்டிருக்காங்க. பிரச்சனை வரும் அப்படின்னு தெரியும். ஸோ இதை தாண்டி ஒரு காண்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா பேசியிருக்காங்க. அந்த அக்கா பேசுனது உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேனே. எதுக்கு இவ்வளோ காண்டா பேசுகிறாங்கன்னு தெரியல. அவங்க பேசுனதுக்கு நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு சின்ன சின்ன விளக்கமும் நம்ம கொடுக்கலாம். அப்போ தான் நமக்கும் மனசன்றது ஆறும். ஸோ இவங்க தான் அந்த அக்கா. சர்ச்சையில் சிக்கிய நான் ரெடி சாங் கழுவி ஊற்றிய ராஜேஸ்வரி பிரியா. ஸோ மேடம் யார் அப்படின்னு சத்தியமாக தெரியல. கொஞ்சம் கூட மூளையை மழங்கடிச்சிட்டு பணம் ஈட்டுவது மட்டுமே தான் உங்களுக்கு தெரியுமா? ஸோ தளபதி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மூளை அப்படின்றது கிடையாதான், வெறும் பணம் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் மைண்ட் செட்டில் இருக்கான். அப்படின்னு பார்த்தா அரசியலில் இருக்கிறவங்களும் நான் கேட்குறேன், அவங்களும் பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயன்றது எடுக்க தானே ட்ரை பண்ணுறாங்க. இல்லை யாருமே அப்படியே ஒன்றுமே எனக்கு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள யாருமே கிடையாது. இல்லை அக்கா ஆக்சுவலாக எந்த கட்சின்னு தெரியல, கழுவி ஊத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. சரி ஓகே, அப்படியே நம்ம கேட்கலாம். இது ஒரு பாடலா இது? ஓகே, இதெல்லாம் ஒரு பாடலான்னு கேக்குறாங்க. சரி ஓகே, பேசுங்க. இது வேற எங்கயாவது நம்ம கேட்க முடியுமா? அதாவது இது மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வரிகளை பாடுறதுக்கு எப்படி விஜய் அவர்களுக்கு மனசு வந்துச்சு? இது பாத்தீங்கன்னா கீழ்த்தரமான ஒரு வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி அக்கா பாத்தீங்கன்னா, இவங்க யாருன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியல, சொல்லியிருக்காங்க. இந்த படமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ்டு வித் லைக் போதை பொருள். அதுதான் பார்த்தீங்கன்னா லோகேஷ் அவர்களோட கான்செப்டாகவே இருக்கும். அவன் ஏதேதோ நாட்டில் போதை பொருள் வச்சு ஒரு சீரீஸே எடுத்து முடிக்கிறானுங்க. இது ஒரு படம், இது ஒரு ஆக்டிங், அவ்வளோதான். ஏன் இப்போ தளபதி அவர்கள் அந்த பாடல் வரிகள் போட்டதால தான் பசங்களாம் போயிட்டு தம்மடிக்கு போகிறாங்களா, சரகடிக்கு போகிறாங்களா? ஏன் ஒரு ஆள் தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா, ராஜேஸ்வரி அக்கா நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே சொல்கிறேன், காலங்காலமாக எவ்வளோ குடிப்பாட்டெலாம் வந்திருக்கு. கண்ணதாசங்கார குடி, நாட்டில் நடு ரோட்டில் இந்த பாட்டிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்கின் பாடி இருப்பாப்புல, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் சரகேஷ் நம்ம தலைவர் பாடி இருக்காப்புல, மங்காத்தால விளையாடு மங்காத்தா அதில் கூட போதைப் பொருள்லாம் காட்டியிருப்பாங்க. இதுக்கே நீங்கள் இப்படி பேசினிருந்தா அப்போ அவங்க எல்லாருமே தான் போய் நீங்கள் கேஸ் கொடுக்கணும். கரெக்டு தானே? பட் நீங்கள் டார்கெட் பண்ணுறது அந்த ஒரு ஃபேஸு தளபதி அவர்கள். யாராவது உங்களை அமிச்சிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. அவர் இன்னும் உள்ளே வரல, அரசியலுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பசங்க கெட்டு போயிடுவாங்களாம், வேறு எதனால கெட்டு போக மாட்டாங்களாம். ஏன் 18+ படம்லாம் வரது இல்லையா? தேட்டர் போய் உங்கள் பசங்க பார்த்தது இல்லையா? நீங்கள் பார்த்ததே இல்லையோ? அப்போ ஒருத்தர் நான் கொலை பண்ணுறேன் நீங்களும் கொலை பண்ணுங்கன்னா உட்காந்து பண்ணுருவாங்களா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு? நாங்கள் இதுக்கு அதை ஒரு படத்தில் ஒரு விஷயம் அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவீங்களா? ஸோ அக்கா வேற என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வாக்கியமா? இதை எழுதுன இந்த அசல் கோளாரா? அவருக்கெல்லாம் அசல் கோளாறு இல்லை, அவரெல்லாம் முழு கோளாறு தான் அந்த ஆளு. ஸோ அசல் கோளாறு லிரிக்ஸ் எழுதுனதுக்காக அவரையும் பார்த்தீங்கன்னா கழுவி ஊத்துறாங்க அக்கா. தமிழ் சினிமாவில் போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட எந்த பாட்டும் வந்ததே கிடையாதா? இதுதான் என்னோட ஒரு கொஸ்டின். அப்படின்னு பார்த்தாக்கா நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்கக்கா, எந்தெந்த பாட்டு இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்டது வந்தது தமிழில் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு அந்த எல்லா பாட்டு எழுதினவங்க மேலேயும் அந்த ஹீரோங்க மேலேயும் நீங்கள் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து பேட்டி கொடுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோங்க நீங்கள் ஜென்யூன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரே ஒரு ஆக்டர் மேலே பயாஸ்டாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இதை நான் என்ன சொல்கிறது, நீங்கள் யாருன்னு கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது, ஏதோ ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் பண்ணணுமே அப்படின்னு தான் பண்ணுறீங்க. ஏன்னா லாஸ்ட் டைமே இந்த சிகரெட் கையில் வச்சிருக்கிறதால அதுக்கே ஒரு கேஸ் கொடுத்தாங்க, தப்பான வகையில் பசங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்த்தா எல்லா படத்துல தான் லவ் காட்சிகள் இருக்குது, எல்லா படத்துல தான் கொலை பண்ணுறாங்க, எல்லா படத்துல ரேப் பண்ணுறாங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு பசங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்களா? அந்த விஷயத்துக்கு லாஜிக் ஏதாவது இருக்கா நீங்கள் பேசுறதுல? இதில் வேற அக்கா 11 நிமிஷம் பேசி வச்சிருக்காங்க. மூலமாக ஒரே ஒரு ஒரே ஒரு இளைஞனோ ஒரு பள்ளி மாணவனோ வீணா போனா அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? நீங்க தான் பொறுப்பு. நீங்க தான் உங்க பசங்களை நீங்க தான் பாத்துக்கணும். ஏன் எல்லா நடிகர்களை பாத்துப்பாங்க, நீங்க தானே பெத்தீங்க, நீங்க தான் பசங்களுக்கு கரெக்டா எல்லாமே சொல்லி கொடுத்து நீங்க பாத்துக்கணும், வளர்க்கணும். நல்லா கல்லா கட்டிட்டு போயிடுவீங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் நீங்க தொகையா ஈட்டிட்டு போயிடுவீங்க. சரி, சமூகம் சீரழிது இல்ல? அந்த மாணவர்களை நேர்ல சந்திச்சீங்களே, அந்த அரங்கத்துல இந்த பாட்டை உங்களால பதிவிட முடியுமா? ஸோ என்ன மேட்டர்னா, இப்போ அவர் அந்த பசங்களை எல்லாம் மீட் பண்ணிட்டு அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாருல்ல,
அதுதான் பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு பிரச்சனை. அதில் போய் நீங்கள் இந்த பாட்டு பாடுங்க. சினிமா வேற, அரசியல் வேற. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வராதிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அரசியலே கிடையாது. அவர் ஏதோ பசங்களை நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணால் அது இதில் நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழில் இருக்கிற டாப் ஸ்டார்ஸ் எல்லாருமே குடி சம்மந்தப்பட்ட பாட்டு பாடியிருக்காங்க. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி, நான் அந்த காலத்து பாட்டு, கையிலே சரக்கு பாட்டில் வச்சு கிணத்து மேலே ஆண்டு இருப்பார் நம்ம கமல்ஹாசன் அவர்கள். அப்போ அவர் எல்லாரும் நீங்கள் அந்த மாதிரி தண்ணி தொட்டில் ஏறு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை ஒரு 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 தீவிரவாதியாக நடிக்கிறாங்க, நீங்களும் தீவிரவாதியாகுன்னு சொல்கிறாங்களா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டினான்னு ஒருத்தர் பாடுவார். அவரே இப்போ அரசியல் வந்து நல்லா தானே பேசினு இருக்காரு. அதுவும் இது ஒன்றா? இல்லை, எனக்கு புரியாத ஒரு விஷயம். இந்த வீடியோ நான் பண்ணக்கூடாதான் இருந்தேன். பட் ரொம்ப இப்போது இதெல்லாம் இரிட்டேட் ஆகுது அக்காவுக்கு. இவங்க பேசுறது தான் உண்மையாகவே இரிட்டேட் ஆகுது. ஒருத்தர் மட்டும் பயாஸ்டாக டார்கெட் பண்ணுறது. இந்த பாடலை உங்களுக்கு தைரியம் இருந்தால் அந்த அரங்கத்துல பதிவிட்டிருக்க முடியுமா? மண்ணாங்கட்டிக்கு நீங்க பொதுநலம் குறித்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் விருது கொடுக்கணும். ஓஹோ, படம் அப்படின்றதே ஒரு நடிப்புக்கா? கேட்குதுங்களா உங்களுக்கு? சத்தியமாக சிஸ்டம் மூலியமாக கேட்டால் நல்லாயிருக்கும். நடிப்பு அவ்வளோதான், என்டர்டெயின்மெண்ட். நடிப்பு வேற, உண்மை அப்படின்றது வேற. நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, என் வீடியோ நீங்கள் மேபி பார்த்துருந்தீங்கன்னா யார் யார் இந்த மாதிரி குடி சம்மந்தப்பட்ட பாட்டு, போதை சம்மந்தப்பட்ட பாட்டு எழுதியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்து இந்த கேள்வி கேட்டுவாங்க. நான் ஒத்துக்கிறேன். நானே ஒரு வீடியோ போட்டு உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். சத்தியமாக சொல்கிறேன், ஏதாவது ஒரு யூடியூப் சேனலு இந்த அக்காவை கூப்பிட்டு வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுங்க. இல்லை ஃபோன் கால் மூலியமாக கூட நீங்கள் பேசுவீங்க என்கிட்ட. நானே சில கொஷின்ஸ்லாம் நான் கேட்குறேன். அப்படின்னா இந்த பாட்டுனால அப்படியே மக்கள் கெட்டு போகிறாங்க, இல்லை பசங்க கெட்டு போகிறாங்கன்னு தெரியல. நம்ம தமிழில் இருக்கிற டாப்பான நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குடி, போதை இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பாட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க, கையில் சரக்கு பாட்டில் வச்சுட்டு. அப்போலாம் இந்த மாதிரி டாக்ஸ் வரலையே. ஓ, தளபதி அப்படின்னு ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா எங்கே அரசியலுக்குள்ளே வந்துடுவாரோ, அவர் மேலே ஏதாவது தவறான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேங்க. செம்ம கடுப்பு, செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ பார்த்து எனக்கு. இன்னைக்கு நாள் ஏதோ நல்லதாக போகுன்னு நான் நினச்சேன். வீட்டிலேருந்து ஒரு 3500 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு, நல்லதாக போகணும். இந்த வீடியோ பார்த்தோன்னே அப்படியே சர்ன்னு ஏறிச்சு எனக்கு கோவம். பார்த்துக்கலாம் விடுங்க. ஸோ அவ்வளோ, இதோட பார்த்தீங்கன்னா நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.